ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டொமேட்டோ வச்சு பார்த்தீங்கன்னா ஏதோ ரைஸ் பண்ணியிருப்பீங்க. வாங்க டொமேட்டோவில் ஒரு கில்லி பிரியாணி செய்யலாமா? அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்துக்கிட்டு 10லேருந்து 15 பல் பூண்டு, 2 தக்காளி, அதுக்கப்புறமா வந்து வரமிளகா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்தோடனே அதை வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள். 3 பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா இந்த ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இது பண்ணோன்னே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுவும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடட்டும். ஆல்ரெடி தக்காளி கிரைண்ட் பண்ணியிருக்கனால வந்து 2 தக்காளி வந்து பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். இல்லைன்னா பிரிஞ்சு வர சேர்த்து டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி கொதிக்கணும். 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிரியாணி மசாலா இல்லை வீட்டில் இருக்க எந்த மசாலா வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்தோடனே அரிசி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? நார்மலாக ஊற்றுற தண்ணியை விட 1க்கு 2ன்னு ஊற்றாமல் 1க்கு 1 1/4 நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கணும். ஓகேங்களா? 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சுவையான டேஸ்டான டொமேட்டோ கில்லி பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தா கொஞ்சம் குழஞ்சமாக இருக்கும். அதுதாங்க இந்த பிரியாணியோட சீக்ரெட்டே. ஓகேங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.